Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு day in my life vlog தான் பார்க்க போறோம். ஸோ என்னடா வருஷல டே இன் மை லைஃப் vlog-ஆயே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நாங்கள் வெளியில் எங்கேயுமே போகல, அதனால் vlog எடுத்து போட முடியல. இன்ஷால்லா இனிமேல் வெளில போகும்போது நான் vlog எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த டே இன் மை லைஃப் vlogs மட்டும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறோம். ஸோ அதையும் vlog-ஆக எடுத்து போடுறேன். நாளைக்கு ஊருக்கு போகிறதுனால இன்றைக்கி பேக் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். மார்னிங் எந்திரிச்சோன்னே எப்பவும் போல் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ லஞ்ச் செய்கிறதுக்காக கிச்சன் வந்திருக்கேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபிஷ் கிரேவி அண்டு ஃபிஷ் ஃப்ரை தான் லஞ்சுக்கு செஞ்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ் கிரேவி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டுருக்கேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒழுங்காக ஒரு ட்ரைபாட் இல்லை. அதனால் வந்து ஒரு கையால் குக்கிங் பண்ணிவிட்டு ஒரு கையால் வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறது எல்லாத்தையும் பாதி காட்டுறேன். இன்ஷால்லா இன்னொரு ட்ரைபாட் ஆர்டர் போட்டிருக்கோம். அது வந்ததுக்கு அப்புறமா வந்து நான் குக்கிங் பண்ணுறதெல்லாம் ஃபுல்லாக காட்டுறேன். குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில வந்து பசிச்சிச்சு. அதனால் வந்து வீட்டில் வாட்டர் மெலன் இருந்துச்சு, அதை வந்து கட் பண்ணி நானும் என் தங்கச்சும் சாப்பிட்டோம். இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட எனக்கு இந்த மாதிரி அப்படியே சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபிஷ் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இது வந்து கொதிக்க விடணும், அவ்வளோதான் வேலை. ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மீனில் மசாலா எல்லாம் போட்டு இனிமேல் பொரிக்க வேண்டியது தான், அவ்வளோதான் வேலை, வேறு எதுவும் இல்லை. எப்பவும் போல் ஃபிஷ்ஷில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பொரிக்க வேண்டியது தான். எப்போவும் பார்த்திங்கன்னா ஃபிஷ் கிரேவிக்கு வந்து கூட ஏதாச்சும் காய்கறி அம்மா வந்து செய்வாங்க. ஊருக்கு போகிறதுனால வீட்டில் எதுவுமே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலை, அதனால் எதுவுமே இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து ஃபிஷ் கிரேவியும் ஃபிஷ் ஃப்ரையும் மட்டும்தான். அப்புறம் லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 4 மணி அந்த டைமில் வந்து என் தங்கச்சி மக்கேக் செஞ்சுட்டு இருந்தா. இது ஏற்கனவே எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஷால்லா வேணும்னா பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுக்கப்புறமா மேடம் செஞ்சுட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அவளுக்கு வந்து செய்கிறது மட்டும் தான் வேலை, பாக்கியெல்லாம் நம்ம தான் பண்ணணும். ஸோ அதனால் நான் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபுல்லாக. மக்கேக் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம். அப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பூசி பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து தூங்கிட்டு இருந்தான். ஓவன் மேலே வந்து எப்போவுமே இங்கே தான் தூங்குவான் அவன். அப்புறம் மாடில் போய்ட்டு எப்பவும் போல் பூ பறிச்சிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து அம்மா தான் டீ போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி டீ குடிச்சிட்டு அடுத்தது பேக் பண்ண வேண்டிய வேலை இருக்குது நாளைக்கு ஊருக்கு போகிறதுனால. ஸோ அதனால் டீ குடிச்சிட்டு பேக் பண்ண போயாச்சு. மஹ்ரிப்லாம் தொழுது முடிச்சுட்டு. இப்போ நோன்பு வந்ததுனால அம்மா சில எனக்கு பத்தாத ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டாங்க, டொனேட் பண்ணிட்டாங்க. சில ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நான் என் தங்கச்சிட்ட கொடுத்துட்டேன். அதனால் ஊருக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை. அதனால் ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் பக்கத்தில் இருக்கிற கடையிலேன்னு வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் அம்பர்லா டைப் குர்த்தி. இதுவுமே பார்த்திங்கன்னா அம்பர்லா டைப்பில் தான் இருக்கும். ஸோ நேவி ப்ளூ கலர் காட்டன் தான். இந்த வெயிலுக்கு இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. 2 நாள் தங்குறதா இருந்தாலுமே இந்த மாதிரி பெரிய சூட்கேஸ் தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எங்கள் 3 பேர் ட்ரெஸ்ஸையும் வந்து பேக் பண்ணணும், எல்லா திங்ஸையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய சூட்கேஸாக எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் சின்னதாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இது மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறதுக்கும் 1 டே முன்னாடியே இல்லை 2 டேஸ் முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோனில் வந்து நோட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிடணும். நமக்கு ஞாபகம் வரப்போ அப்படியே நம்ம எழுதி வச்சிடணும். டக்குன்னு எடுத்து ஃபோனில் எழுதி வைக்கலாம், இல்லைனா ஒரு நோட் பேப்பர் அந்த மாதிரி அதில் எழுதி வச்சுக்கலாம். நோட்ஸில் எழுதுறீங்க ஃபோனில் அப்படின்னா அதுலேயே வந்து ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி டிக் போடுற மாதிரி ஒரு ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை வந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் அதில் டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே எடுத்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது மோஸ்ட்டாக எல்லா ஃபோன்லேயுமே இந்த ஃபெசிலிட்டி இருக்கும். இந்த மாதிரி ஒரு குட்டி பவுச் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஆனால் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஊருக்கெலாம் போகிறதுக்கு. இந்த மாதிரி இயரிங்ஸு அப்படி இல்லைன்னா பின்னு அதெல்லாம் வந்து நம்ம கேரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா என்னோடய இயரிங்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்ருந்தேன். ஒரு 4-5 இயரிங் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். அங்கே போயிட்டு நமக்கு எது தோணுதோ அது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்ருந்தேன். நான் எப்போவுமே ஊருக்கு போனேன் அப்படின்னா வந்து எனக்கு பிடிச்ச இயரிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பேன். எதெல்லாம் எனக்கு அங்கே போய் போடணும்னு தோணுதோ அதை போட்டுப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவை பண்ணிகிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறமா இந்த ஒரு பெண்டன்ட் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நாளைக்கு ஊருக்கு போகிறப்ப போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பெண்டன்ட் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு பேங்கிள் வந்து எடுத்து வச்சுருந்தேன் நாளைக்கு போகிறப்ப போட்டுக்கிறதுக்கு. சூட்கேஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரெஸ் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சில ஜாமான்லாம் வச்சோன்னே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதனால இந்த மாதிரி குட்டி பேக் பேக் ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து எங்களுடைய இந்த மாதிரி ஜுவல்ஸு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன் எல்லாத்தையும். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது வந்து ஊருக்கு போகிற vlog போடுறேன் நான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.